வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் தேர்தல் பணியிலிருந்து விலகினார்ல, அப்பையிலிருந்து கடந்த 4-5 நாட்களாக இதுதான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. பாலிமர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? அண்ணாமலை இன்னைக்கு முக்கிய ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. பாஜகவுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி பிஎல் சந்தோஷ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்கிறாராம். இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் சென்னை வந்திருக்காரு. பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்திருக்காரு. அதை முடிஞ்சோடனே ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பிஎல் சந்தோஷ் சந்திக்க இருக்காராம். அப்போ அவரோட சேர்ந்து அண்ணாமலை அவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை தான் பாலிமர் வெளியிட்டிருக்காங்க. பிஜேபி எப்படி ஒரு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காங்க தெரியுமா? 2 பேர் சேர்ந்து தான். ஒன்று ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்று ஆர்எஸ்எஸ் உடைய கடினமான உழைப்பு. மோடி ஆர்எஸ்எஸ் உடைய ஒர்க்கு. இந்த காம்பினேஷன் தான் தொடர்ந்து பாஜகவுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றியாக கொடுத்துருக்கு பாராளுமன்ற தேர்தலில். இதே அசம்பிளி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது, சட்டமன்ற தேர்தல் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் உடைய உழைப்பு, மோடியுடைய ஃபேஸு, அதோடு சேர்ந்து ஸ்டேட்டில் பாஜகவுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸு, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத், அஸ்ஸாமில் ஹிமந்த பிஸ்வ சர்மா, இது மாதிரியான ஒரு ஃபேஸ் வேல்யூ மாநிலத்துக்கு இருக்காங்க. அந்த வகையில் தமிழக பாஜகவுக்கு ஃபேஸ் அப்படின்னா அது அண்ணாமலை தான். அப்போது இந்த மூன்று புள்ளிகளும் வலுவாக ஸ்ட்ராங் ஆகணும். ஆர்எஸ்எஸ் உடைய உழைப்பு, மோடி பிராண்டு, அண்ணாமலை ஃபேஸு. இதனால தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ 18 விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க. பிஜேபி வரலாற்றிலேயே முதன்முறையாக 12% வாக்குகளை வாங்கினாங்க. இப்போ அண்ணாமலை கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தெரியுது. தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகி இருக்காரு அப்படிங்கிற இஷ்யூ தமிழக பாஜகக்குள்ளே நடந்துக்கிருக்கு. இது சம்பந்தமாக ஆலோசனைக்காக தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்களை அண்ணாமலை சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. பாலிமருடைய ரிப்போர்ட்டு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, உச்சநீதிமன்றம் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதி இருக்குல்ல, அங்கே தான் சிக்கந்தர் தர்கா இருக்குது. இந்த சிக்கந்தர் தர்காவில் ரம்ஜான் பக்ரீத் அன்னைக்கு மட்டும் தொழுக அனுமதி இருக்குது. மக்கள் பக்ரீத்து ரம்ஜான் அன்னைக்கு தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குன்னா, எல்லா நாட்களும், விழா நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் தொழுகை நடத்த அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை சிலர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். ஹைகோர்ட்டுடைய இந்த விவகாரத்துக்குள்ளே எங்களால் தலையிட முடியாது, ஹைகோர்ட்டே இதை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு, குவாஷ் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, தேமுதிக இருக்காங்க பார்த்தீங்களா? தேமுதிக யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறதே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குங்க. அதிமுக கூட்டணி பக்கட்டும் பேசிக்கிருக்காங்க, திமுக பக்கட்டும் பேசிக்கிருக்காங்க. யாருடைய டீலிங் நல்ல டீலிங்காக இருக்கோ அவங்க பக்கத்து போயிடலாம் அப்படிங்கிறது தேமுதிகவுடைய இப்போதைய நிலைப்பாடாக இருக்குது. யார் அதிக தொகுதிகள் கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டை யார் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் தேமுதிகவுடைய டீலிங்காக இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது. இப்போது சரி, முதல்ல விருப்ப மனு விநியோகம் கொடுத்துடலாம். தொண்டர்கள்லாம் நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத. அவங்கள சமாளிக்கிறதுக்காக, கட்சி ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக விருப்ப மனு விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகி 4 நாட்கள் ஆயிடுச்சு. அவ்வளவா யாருமே விருப்ப மனு வாங்க ஆர்வமே காட்டலையாம். அதுவும் 4வது நாளான இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கூட விருப்ப மனு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவுடைய அலுவலகத்துடைய புகைப்படத்தை பாலிமர் ஷேர் பண்ணி, வெறிச்சோடிய தேமுதிக அலுவலகம், ஒருவர் கூட விருப்ப மனு வாங்க வரவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க. தேமுதிக தொண்டர்களுக்கு எதனால தெரியுமா பெரிய அதிருப்தி? சொன்னதை ஃபாலோ பண்ண முடியலை தேமுதிக தலைவர்களால் அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுடைய இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுக்கு காரணம். ஏன்னா கடலூரில் ஜனவரி 1 வீக்கில், ஜனவரி 9ன்னு நினைக்கிறேன், 9ஓ 7ஓ, அப்போ கடலூரில் தேமுதிக ஒரு பெரிய மாநாடை நடத்தி அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறத 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிருக்காங்க. சொன்னபடி கடலூர் மாநாட்டில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்கலை. இப்போ லேட்டஸ்ட்டாக பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் அறிவிக்கலை. மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் யார் கூட கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விண்ணப்பம் மாதிரி கொடுத்து எழுதி வாங்கியிருக்காங்க. ஆனால் எழுதி கொடுத்துட்டாங்களே, அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கலாம்ல, அதுவும் பண்ணலை. இது மாதிரி காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியிலையும் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. யார் கூட வேணாலும் கூட்டணி வைங்க அப்படிங்கிற
சலிப்பான மனநிலைக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதா இப்போ சமீபத்தில் வெளியான ரிப்போர்ட்டாக இருக்குது. பாலிமருடைய ரிப்போர்ட்டும் அதை தான் காட்டுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.